தனது மகளை விட நன்றாக படித்த சிறுவனுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்த பெண்ணிற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்க கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். இந்த தண்டனை விவரங்கள் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. காரைக்காலை அடுத்து நேரு நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மகன் பாலமணிகண்டன் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து மாணவன் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பள்ளியில் இருந்தபோது அவரது வீட்டில் இருந்து குளிர்பானம் கொடுக்கப்பட்டதை அதனை குடித்துள்ளான். மாலை வீடு திரும்பிய போது வயிற்று வலி என்று கூறியவுடன் நாங்கள் கொடுத்த குளிர்பானம் கொடுக்கவில்லை என்று பெற்றோர் தெரிவித்தவுடன் பள்ளியில் ஆய்வு செய்தபோது விசாரணை செய்தபோது அதன் சிசிடிவி காட்சியில் ஆய்வு செய்து சிறுவன் உடன்படிக்கும் மாணவியின் தாய் கொடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் சக மாணவியுடன் கல்வி மற்றும் இதர கலையில் ஏற்பட்ட போட்டி காரணமாக குளிர்பானத்தில் எலிபேஸ்ட் விஷம் கலந்து கொடுத்தது அம்பலமானது. காவல் ஆய்வாளர் மரியம் பால்கிருஷ்ணன் தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை செய்யப்பட்டது. இதில் சகாராணி விக்டோரியாவை கைது செய்து புதுச்சேரி பெண்கள் சிறையில் கடந்த 3 ஆண்டுகளாக சிறையில் இருந்து வருகிறார். இதனையடுத்து இன்று இவ்வழக்கில் விசாரணை மேற்கொண்டு இன்று தீர்ப்பு வழங்குவதற்காக கடந்த 3 ஆண்டுகளாக சிறையில் இருந்தவர் சகாராணி விக்டோரியாவை புதுச்சேரி பெண்கள் சிறையில் இருந்து காரைக்கால் நீதிமன்றத்தில் நீதிபதி மோகன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சகாராணி விக்டோரியா குற்றவாளி என்று நீதிபதி அறிவித்தார். அவருக்கு ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து பரபரப்பு தீர்ப்பு அளித்தார். மேலும் இறந்த சிறுவன் தந்தை ராஜேந்திரன் நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பை கேட்டவுடன் தன் மகனை நினைத்து கண்ணீர் வடித்தார். இந்த பரபரப்பான தீர்ப்பு பெரும் பொதுமக்களிடம் வரவேற்பு பெற்றுள்ளது. தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.